நிறைய பேர் அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, இல்லை கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவங்க, யூடி இன்ஃபெக்ஷன் முதற்கொண்டு கிட்னியில் கல் இருக்குது, கிட்னியில் நெஃப்ரான்கள் பெருசாக வேலை செய்யலை, கிட்னியில் சதை வளர்ந்துருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற கிட்னி சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும், கிட்னி ஃபெயிலியர் முதற்கொண்டு உங்களுக்கு ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மூலிகைகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். என்னோடய கையில் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த பாயிண்டில் இந்த ரேகை இருக்குல்ல, இப்படி முக்கோணம் மாதிரி இருக்கும்ல, சங்கு மாதிரி, இந்த ரேகையில் இந்த பாயிண்ட்டு கீழே, அதாவது இந்த ரேகைக்கு மேலே, சரிங்களா, இந்த நடுவு பாயிண்டில் இந்த இடத்துல இப்படி 3 வேளையும் நீங்கள் ப்ரெஷர் பண்ணலாம். இப்படி ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், யூடிஐ இன்ஃபெக்ஷன் சரியாகும், யூரின் நல்லா போகும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. 3 வேளையும் நீங்கள் செய்யலாம். டயாலிசிஸ் பண்ணுறாங்க, வாரத்துக்கு 2 முறை அப்படின்றவங்களும் தாராளமாக செய்யலாம். மாதத்துக்கு 1 முறை டயாலிசிஸ் பண்ணுறவங்களும் செய்யலாம். இஜிஎஃப்ஆர் லெவல் பார்த்திங்கனாக்கா குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்றவங்களும் செய்யலாம். தாராளமாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு இஜிஎஃப்ஆர் லெவல் கூடும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஆர்எஃப்டி டெஸ்ட்டில் உங்களுக்கு கிரியேட்டின் யூரியா பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுவும் உங்களுக்கு நார்மலாகும், ஹெச்பியும் உங்களுக்கு நார்மலாகும். கிட்னி பேஷண்ட் உள்ளவங்க இந்த பாயிண்ட்டை 2 கையிலுமே நீங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை தாராளமாக செய்யலாம். இதோட மூக்கிரட்டைக்கீரை சூப் ஒரு நாளைக்கு காலையில் 50 ml, சாயந்தரம் 50 ml குடிக்கலாம். அதே மாதிரி கஷாயம் சொல்கிறேன். கஷாயம் என்னென்னா, துத்தி வேர் இருக்குல்ல, அந்த துத்தி வேர் ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் மூக்கிரட்டை வேர் இருக்குல்ல, அது ஒரு கைப்பிடி, கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டு 200 ml தண்ணி ஊற்றி அந்த வேரெல்லாம் இடித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த 200 ml தண்ணி 50 ml சுண்டுற வெயிட் பண்ணி காலையில் தினமும் வெறும் வயிற்றில் 50 ml குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிட்னி சார்ந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாகவே சரியாகும். 1 வாரத்துக்குள்ளே நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. இதை கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்திட்டு வாங்க, சரிங்களா? அதே மாதிரி கிட்னி பிரச்சனை உள்ளவங்க, சொரக்காய் இருக்கு இல்லையா, இந்த சொரக்காயை 3 வேளை உங்களுடைய உணவில் 3 வேளையும் சாம்பாராவோ, கூட்டாவோ, பொரியலாவோ, சூப்பாவோ, ஏதோ ஒரு வகையில் 3 வேளையும் தொடர்ந்து பார்த்திங்கனாக்க நீங்கள் சாப்பிட்டு வர்றது நல்லது. கிட்னி பிரச்சனை இருக்குங்க, நான் சொன்ன எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணும். சொரக்காயும் பார்த்திங்கன்னா உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணும். உப்பு எடுக்காமல் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே ரொம்ப அது சீக்கிரமாக நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துடலாம். உங்கள் உடலுக்கு தேவையான தண்ணி 3/4 லிட்டர்னா 3/4 லிட்டர், 1 லிட்டர்னா 1 லிட்டர், நீங்கள் சாப்பிட்ற எல்லா தண்ணி, சாப்பாடு, ஜூஸ், சரிங்களா, எல்லாமே சேர்ந்து அந்த 1 லிட்டரு 3/4 லிட்டருக்குள்ளே அடங்கிடணும். அப்படி எடுத்துகிட்டு வாங்க, சரிங்களா? இந்த பாயிண்ட்டை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 முறை நீங்கள் தாராளமாக ப்ரெஸ் பண்ணிட்டு வரலாம். இப்படி பண்ணி பாருங்கள், கிட்னி பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.